ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 81வது சங்கீதம் 8வது வசனம். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று சங்கீதக்காரனாகிய ஆசாப் மூலம் கர்த்தர் உரைக்கிறார். பிள்ளைகள் எப்படி பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்களோ அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம், அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய ஜனங்களாகிய நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுக்கு எதிராக செயல்படும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காத போது, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமுடன் கர்த்தர் உடன்படிக்கை செய்து அதை நிறைவேற்றுவேன் என்று அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவருடைய சந்ததியை கர்த்தர் பாதுகாத்து அவர்களை பராமரிக்கும் வண்ணமாக எகிப்து தேசத்திற்கு அழைத்து சென்று சந்ததியை பெருக பண்ணி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து கானான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு வந்து கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்து அவர்களோடு கூடவே இருந்து எதிரிகளுக்கு விலக்கி பாதுகாத்து பராமரித்து வந்தாலும் அந்த ஜனங்கள் அவருக்கு விரோதமாக செயல்பட்டு அவரை விட்டு விலகி அந்நிய தேவர்களை நாடி சென்றதுனால, என் ஜனமே கேள், நீ எனக்கு செவி கொடுத்து என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும் என்று கர்த்தர் தன்னுடைய 2 கைகளை நீட்டி அழைக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பது நம்முடைய நன்மைக்கே. கீழ்ப்படியாமல் போகும்போது நஷ்டம் நமக்கே. நீ என் வார்த்தைக்கு செவி சாய்க்காவிட்டால் நான் உனக்கு விரோதமாக சாட்சியிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு பிடித்தமானவர்கள் சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் உடனடியாக கீழ்ப்படிந்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்கள் மனம் அடியா வண்ணம் பார்த்து கொள்வோம். ஆனால் இங்கு தேவனை விட்டு ஒன்றுக்கும் உதவாத, நன்மை பயக்காத, கெடுதி உண்டாக்குகிற காரியங்களை பின்பற்றி போகும்போது தகப்பன் ஸ்தானத்திலிருந்து நம்முடைய அன்புக்காக ஏங்குகிற தேவனாக, என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, என்னை விரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரரான நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்காது போன போது என் ஜனங்கள் என்னை விரும்பவில்லை, என்னுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கவில்லை என்று மனம் வருந்தி சொல்லுகிறார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு உத்தரவு சொல் என்று மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கேட்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க அழைக்கப்பட்டவர்கள் நாம். ஆனால் அவருடைய சத்தத்தை கேட்காதபடி செவிட்டு விரியனை போல இருப்பதனால, என் ஜனமே கேள், நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய இருதய கதவை தட்டி கொண்டு இருக்கிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய இருதயத்தை திறந்து அவரை ஏற்றுக்கொள்வோமா? அவருடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து அவருடைய கரத்தை பற்றி பிடித்து கொண்டு நடக்க மனதுள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரமபிதாவே, உம்மை போல இந்த உலகத்தில் எங்களை நேசிக்க ஒருவரும் இல்லை. எங்களுக்காக ஜீவனை கொடுத்த இந்த அன்பிலும் பெரிய அன்பு வேறு எதுவும் இல்லை. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பது எங்களுடைய கடமை. அது எங்களுக்கு இம்மைக்குரிய, உன்னதத்திற்குரிய, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள கிருபை தருகிற தயவிற்காக நன்றி செலுத்தி, நீர் எங்களை ஆளுகை செய்யும்படிக்காக கரத்தை பிடித்து வழிநடத்தி செல்ல உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் நடக்க எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.